Hello friends, welcome to VM Literacy Channel. இன்னைக்கு இந்த வீடியோல 9th Maths exercise 2.3ல second sum பார்க்கலாம். ஸோ இங்கே 3 subdivision கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூக்கு 2 irrational numbers நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு நம்பருக்கு பிட்வீனில் 2 irrational numbers நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சம்க்கான ஆன்சர் பார்க்கலாம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.30 100 11000 111 and so on and 0.30 200 20002 and so on. இந்த ரெண்டு நம்பருக்கும் பிட்வீனில் தானே இரேஷனல் நம்பர்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 30 அண்ட் 30, இங்கே 100, இங்கே 200, இங்கே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11 இருக்குது, இங்கே 2 மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நமக்கு வேல்யூ ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்குது, இங்கே ரிப்பீட் ஆகலை. ஸோ இது நம்ம எப்படி எழுதலான்னா 0.3010011000 111 இந்த வேல்யூக்கு நெக்ஸ்ட் வேல்யூ என்ன எழுதலான்னா 0.30 200 22000 222 and so on. Next value 0.30 300 3300 333 and so on. இது மாதிரி நம்ம நிறைய வேல்யூஸ் நம்மளால் எழுத முடியும். ஓகேவா? நமக்கு ரெண்டு வேல்யூ கேட்டிருக்கிறதுனால இந்த ரெண்டு வேல்யூ எழுதியிருக்கோம். செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 6 divided by 7 and 12 divided by 13 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு நம்பருக்கான டெசிமல் நம்பர் என்னன்னு தெரிஞ்சாதான் பிட்வீன் வேல்யூஸ் நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த டெசிமல் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம், 6/7 டிவைட் பண்ணலாம். 6 7ஆல் டிவைட் பண்ணும்போது டிவைட் பண்ண முடியாது. ஸோ 0 ஜாயின் பண்ணிவிட்டு டெசிமல் பிளேஸ் பாயிண்ட் பண்ணுறோம். இப்போது 8 7s are 56 இல்லையா? இப்போ சப்ராக்ட் பண்ண நமக்கு 4, 0 ஜாயின் பண்ணுறோம் 40, 7 5s are 35, சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 5, தென் 0 ஜாயின் பண்ணிக்கிறோம் 50 வந்து 7th டேபிளில் 7 7s are 49, தென் 1 0 ஜாயின் பண்ணோம்னா 1 7s are 7, தென் 3. நமக்கு இது ரிப்பீட் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்கும். சரியா? நம்ம வந்து ஒரு 3 or 4 டிஜிட்டோட நிறுத்திக்கலாம். நெக்ஸ்ட் வேல்யூ, இந்த வேல்யூக்கு நம்ம டிவைட் பண்ணோம்னா 12 13ஆல் டிவைட் பண்ணும்போது டிவைட் ஆகாது. ஸோ இங்கே 0 ஜாயின் பண்ணிவிட்டு டெசிமல் பிளேஸ் பண்ணிக்கலாம். 120ல் நமக்கு வந்து 13 எத்தனை டைம் டிவைட் ஆகும்னா 9 டைம் டிவைட் ஆகும். சரியா? 9 டைம் வந்து 117 அப்படின்னு வரும். சப்ராக்ட் பண்ணோம்னா 3, 0 ஜாயின் பண்ணிக்கலாம் 30, 2 டைம் 13 வந்து நமக்கு 26, சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 4. ஓகேவா? இப்போ 0 ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 13 வந்து 3 டைம் 39 அப்படின்னு வரும். சப்ராக்ட் பண்ணோம்னா 1, 0 ஜாயின் பண்ணிக்கிறோம், டிவைட் ஆகாது. அகெயின் இங்கே ஒரு 0 ஜாயின் பண்ணிட்டு திரும்ப 0 ஜாயின் பண்ணோம்னா 7 டைம் 91, சப்ராக்ட் பண்ணோம்னா 9. ஸோ இதுவும் நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ வேல்யூ எழுதலாம். 6 டிவைடட் பை 7க்கு 0.8571. ஓகேவா? தென் 12 டிவைடட் பை 13க்கு 0.92307 இப்படின்னு வேல்யூ வருது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டு நம்பருக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய இரேஷனல் நம்பர்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ நாம் அப்ராக்சிமேட்டாக என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்துட்டு 0.85 0.92ன்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போது நமக்கு இரேஷனல் நம்பர்ஸ் தானே வேணும். ஸோ 0.851 00 111 and so on இப்படி எழுதலாம். அடுத்த வேல்யூ எழுதும்போது 0.86100 111 and so on. ஸோ இங்கே நம்ம ரேண்டமாக தான் வேல்யூஸ் எடுக்கிறோம். ஸோ இந்த நம்பர் தான் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நமக்கு இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய ஏதாவது ரெண்டு இரேஷனல் நம்பர்ஸ் தான். ஸோ நம்ம ரேண்டமாக எடுத்திருக்கோம். புக் பேக் ஆன்சர் மேட்ச் ஆகலை அப்படின்லாம் நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம். இங்கே டெசிமல் நம்பர்ஸ் பிட்வீன் வேல்யூஸ் நம்ம நிறைய வேல்யூஸ் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ரேண்டமாக எடுத்துக்கலாம். தேர்டு சப்டிவிஷன் பார்த்தோம்னா √2 அண்ட் √3க்கான வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ
சரியா? √2 அண்ட் √3க்கான இர்ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். √2க்கு நமக்கு வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் 1.414 அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? √3க்கும் அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சம்ஸ்லேயே பார்த்துருப்போம் 1.732 அப்படின்னு. இப்போது இந்த ரெண்டு நம்பருக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய ஏதாவது ரெண்டு இர்ரேஷனல் நம்பர்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ 1.414 10 1100 111000 and so on. ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் வேல்யூ எழுதும்போது 1.5151011000 111000 and so on. ஸோ இது மாதிரி நம்ம நிறைய வேல்யூஸ் எழுத முடியும் இல்லையா? நமக்கு ஏதாவது ரெண்டு வேல்யூஸ் தான் வேணும். ஸோ நான் இந்த ரெண்டு வேல்யூஸ் எழுதியிருக்கேன். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.